பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வார்த்தை ஏசாயா 28 அதிகாரம் 29 இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர், ஆச்சரியமானவர், 2 செயல்களிலும் மகத்துவம் உள்ளவர். தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் மகத்துவமான காரியங்களை செய்திருக்கு. ஏனென்றால் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால நம்முடைய இருதயங்களின் ஆழங்களை அறிந்தவர். அவருடைய செயல்களை நாம் நம்ப முடியாது, மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். மரித்த கற்பத்தையும் உயிர் பெற செய்கிறவர். அதைத்தான் சொல்கிறோம், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். மரித்த கற்பமோ மலட்டு கற்பமோ அவருக்கு முக்கியமல்ல. தேவ சமூகத்தில் உண்மையாய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெற்றி கொடுப்பார். அவர் ஆலோசனை கர்த்தராக மனிதர்களுக்கு புரிதலாக இருக்காது, மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கும். ஆனால் தேவனுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்யும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் விசுவாசத்தோடு தொடங்குவோம், முடிவிலே அவைகள் வெற்றியாக முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தோடு தொடங்கினான். கர்த்தர் சொன்ன பாதை எங்கு என்று தெரியாத போது கீழ்ப்படிந்தான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோபு வெறும் கையும் காலுமாக ஓடினான், 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். விசுவாசத்தோடு காரியத்தை கர்த்தரிடத்தில் செலுத்துவோம், வெற்றியை பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிறவன் பதறான். தேவன், நாம் நம்பி இருக்கிற தேவன் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், செயலில் மகத்துவமானவர். God bless you. Have a beautiful day.